வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th கெமிஸ்ட்ரியோடைய தமிழ் மீடியம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தமிழ் மீடியம் ப்ரெசன்டேஷன் பேப்பர் லாஸ்ட் இயர் நம்ம டியூஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுன பேப்பர். இவர் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்ருப்பாங்க, நாம்ளும் சென்டம் ஸ்கோர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஆசை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் இந்த பேப்பரை ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே ஆன்சர் பண்ணிங்கன்னா, ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக சென்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக சென்டம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா, இந்த பேஜ் உங்களுக்கான பேஜ் கிடையாது. அங்கே ஸ்டாஃப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ஷன் பண்ணி மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா, இந்த பேஜில் உங்களுக்கான ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் படித்து பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதுங்க. இப்போ நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எழுத போகிறீங்கன்னா ஒரு நல்ல பென் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மோசமான இருக்க பென்னு, லீக்கேஜ் ஆகிற பென், இந்த மாதிரி பென்னில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. ஸோ நல்ல ஒரு பென் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா பகுதி 1 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். 1 மார்க் கொஷின் பகுதி 1 அப்படின்னு சொல்லி எழுதி அண்டர்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 15 கொஷின்ஸுமே ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த 15 கொஷின்ஸுமே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ தட் அவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. உங்கள் மேலேயும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன், உங்கள் பேப்பர் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 10-15 1 மார்க்ஸையும் ஒரே பேஜில் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பெருசாக இருக்கும், என்னால் கண்டிப்பாக 15ஐயும் ஒரே பேஜில் எழுத முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு 10 1 மார்க்ஸை ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 1 மார்க்ஸை நீங்கள் செகண்ட் பேஜில் எழுதிக்கலாம். இப்போ என்னென்னா 1 மார்க்ஸ் படிக்கும் போது நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 1 மார்க்ஸையும் 1 கிளான்ஸ் நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புக் பேக் கொஷின்ஸை அப்படியே ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தா ஆன்சரை மட்டும் டிக் பண்ணிடுவாங்க. அந்த தப்பு எப்பயுமே பண்ணக்கூடாது. ஏன்னா வேல்யூஸை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வேறு ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஹைட்ரஜன் சொல்லிட்டு, ஆனால் இந்த கொஷின்ஸ் வரும்போது அங்கே ஆக்சிஜன் சொல்லி எலமெண்ட்டே மாற்றி கேட்கலாம். ஆனால் பாயிண்ட் வேல்யூஸ் மாற்றி கேட்டால் அதோடைய ஆன்சர் கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும். ஸோ நமக்கு மார்க் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லா ஆப்ஷனையும் கரெக்டாக நேராக எழுதிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணுறது மூலிமா ஒரு நீட் ப்ரெசன்டேஷனாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நேராக ஆப்ஷனுக்கு நேராக ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஒன்று நீங்கள் ஆப்ஷன் தப்பாக எழுதிட்டு ஆன்சரை கரெக்டாக எழுதினாலோ, இல்லை ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டு ஆப்ஷனை தப்பாக எழுதினாலோ அந்த கொஷின்ஸ்க்கான மார்க் உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் எழுதுறீங்க, ஆன்சர் ரெண்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறது ஒன்ஸ் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பகுதி 2 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உதாரணங்கள் 2 கொடுத்துட்டா போதும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த உதாரணங்களில் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆஸ் இது ப்ரெசன்டேஷன் நம்ம நல்லாயிருக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பகுதி 2 கீழே அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் ஒரு கொஷின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய லைன் போட்டு முடிக்கிறது, அப்போ தான் அது வேறு கொஷின் இது வேறு கொஷின்றதுக்கு பிரித்து காட்டுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் போட்டுக்கலாம். அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நமக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வேண்டும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சமன்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கரைத்திறன் பெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்டைட்டில், எப்பயுமே சப்டைட்டில் போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி எழுதும் போது உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டால் மட்டும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. எப்பயுமே எல்லா எக்ஸாம்லேயுமே ப்ரெசன்டேஷனுக்குன்னு சில மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்க்கான ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இதே மாதிரியே பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் உதாரணம் போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க.
ஃபார்முலாஸ் கரெக்டாக போட்டிருக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி அண்டர்லைன் பண்ணவோ இல்லை பாக்ஸ் பண்ணியோ காட்டும் போது இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு 2 மார்க்ஸ் அவங்களுக்கு போடணும்னு தோணிடும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, சப்டைட்டில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாஃப்க்கு வேறு சாய்ஸே கிடையாது. உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரெஸ் ஆகி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமன்பாடு கொஷின் மாதிரி. இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஷின் எடுக்கிறது ஈஸி, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா தெளிவாக எழுதணும். இந்த ஒரு பாண்டோடைய இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாண்டை மாற்றி இங்கே போட்டுட்டிங்கன்னா கூட அந்த கொஷின்ஸ் தப்பாயிடும். ஸோ என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அந்த டயக்ராம் பேஸ்டு கொஷின், இந்த பென்சின் கொஷின்ஸ்லாம் பண்ணும் போது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பாண்டோடைய லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து போடுங்க. அப்புறம் இந்த ஏரோ மார்க்ஸ் கரெக்டாக போடுறோமா, மேலே போட்டிருக்க சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்களாலோ, ஒன்ஸ் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கனாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ஆனால் கன்ஃபார்ம் இல்லாமல் இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது 23 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள். இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா மருந்து பொருட்கள் வகைப்பாடு இந்த மாதிரி 3 வேர்டில் பாருங்கள் ஆன்சர் முடியுது. இதுக்கே 1 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த சமன்பாட்டோடைய விளக்கத்துக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க ப்ரெசன்டேஷனில் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸை நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கு இல்லாமல் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அப்படியே போய் அங்கே எக்ஸாமில் போட்டுடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் போடும்போது பேப்பர் பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அனிலின், இது பென்சின், இது எக்ஸும் அண்ட் ஒய்யோடைய வேல்யூவை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் எக்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அனிலின் தான் ஒய், பென்சின் தான் எக்ஸுன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி. ஏன்னா கேள்வியே என்னென்னா இதில் வந்து எக்ஸ் எது ஒய் எது, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், எக்ஸையும் ஒய்யையும் ஆன்சரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக காட்டியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இதுதான் எக்ஸ், பென்சின் தான் எக்ஸ், அனிலின் தான் ஒய் அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லை காட்டலை, வெறும் சமன்பாடு மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய்ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 3 மார்க் கொஷின்ஸ். இதுலேயும் இருக்கும் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ்லேயே கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதிலே கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். பகுதி 3ஐயும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சப்டைட்டில் போட்டுட்டு இப்போ என்ன முறைப்படி, எந்த விதிப்படி நம்ம இதை இந்த சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா மாண்ட்டு முறை அப்படின்னு போட்டால் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. மாண்ட்டு முறையை வச்சு இவங்க வந்து இந்த இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக கரெக்ஷன் பண்ணி 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த சமன்பாடு எழுதினா மட்டுமே உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஆனால் நாம் வந்து என்ன வேணும், நமக்கு ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ராலாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான சப்டைட்டில் எழுதிட்டு அதுக்கான சமன்பாடு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 மார்க்ஸ் கொடுத்துடுவாங்க. இருந்தாலும் நாம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுக்கணும், நமக்கு எங்கேயுமே மார்க்கு குறைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் 29th கொஷின்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸுக்கும் என்ன பண்ணணுன்னா நம்ம சப்டைட்டில் போட்டு அண்டர்லைன் பண்ணி இதுக்கான முறைகள்லாம், இதுக்கான அமைப்பு இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் KN மற்றும் மாறிலிகள் மதிப்பு வெப்பநிலை பொறுத்து மாறுவதை இச்சமன்பாடு விளக்கவில்லை. லிமிட்டேஷன்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். 30th கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற கொஷின்ஸ் இதெல்லாம் தான். ABC அதோடைய வேல்யூஸ்லாம் அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமன்பாடு எழுதினாலும் ஓகே தான், இதுக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த 3 ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்னன்னு மட்டும் எழுதினீங்கனாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதி அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்து மார்க்ஸ் குறையிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸாக இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். அடுத்தது அதே மாதிரியே பாருங்கள், அண்டர்லைன் பண்ணணும், சப்டைட்டில் போட்டு அப்புறம் அதோடைய டெஃபினிஷன் ஃபுல்லாக
எழுதினீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக 3 மார்க்ஸ். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு சம் பேஸ்டு கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாக்காகவே 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்டெப்ஸ்க்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, ஆன்சருக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து உங்கள் புக்கில் இருக்கும் இல்லையா? நீங்கள் புக்கில் இருக்க கொஷின்ஸ் அதே கொஷின்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கை தரவு பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதோடைய ஆன்சர் என்ன 450 அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அதுக்கே 1 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ஸ்டெப்ஸுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டி ஹாஃபோடைய இது போட்டாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார்முலாவுக்கே 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு ஃபார்முலா தெரியணும், ஸ்டெப்ஸு தெரியணும், அப்புறம் ஆன்சர் தெரியணும். நீங்கள் இது மாதிரியே இல்லாமல் வெறும் ஃபார்முலாவையும் ஆன்சரையும் போட்டால் கூட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நமக்கு யோசிக்காமல் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக எழுதுனா ஒரு சென்டம் பேப்பருக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பகுதி 4. பகுதி 4ல் 5 மார்க்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு அலுமினியம் பிரித்தெடுத்தலி கிரியோலைட். அதாவது அலுமினியத்தை பிரித்தெடுத்து கிரியோலைட்டோடைய வேலை என்ன அப்படின்ற கொஷின்ஸ் தான். அதுக்கான சரியான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும். அது எந்த முறைப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை வந்து காட்டிட்டிங்கனாலே போதும். ஏன்னா வானாற்கல் முறை மூலயமா தான் நான் வந்து அலுமினியத்தை பிரித்து எடுக்க போகிறேன் கிரியோலைட்லேருந்து அப்படின்னு சொல்லும் போது இதுதான் கீ பாயிண்ட்டே. இந்த மாதிரி வானாற்கல் முறை இதுதான் வந்து கீ பாயிண்ட். இதுக்கு தான் இதை பார்த்தாலே போதும், அவங்க மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், 2.5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாதிரி இதை பாரு, இந்த கொஷின்லேயும் அதே மாதிரி கீ பாயிண்ட்ஸில் இருக்கும். இந்த போலார் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் பண்புகள் வந்து ஏதோ 2 எழுதினாலே போதும். இது 5 மார்க் கொஷின்றதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11th கொஷின். 11th கொஷின் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். போஸ்டுலேட்ஸ் கேட்டிருக்காங்க. கருத்துக்கள், கோட்பாட்டின் முக்கிய கருத்துக்கள். முக்கிய கருத்துக்கள் வந்து ஏதாச்சும் 5 கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்தோம். பாருங்கள், உதாரணத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு டிக் பண்ணி 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் அண்டர்லைன் பண்ணி கீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தியரி கொஷின். இந்த மாதிரி தியரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். ஏன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிறப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தீர்வு அப்படின்னு போட்டு அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், கொடுக்கப்பட்டவை. அப்புறம் இந்த சமன்பாடெல்லாம் நேராக கரெக்டாக எழுதுங்க. படி 1, படி 2, கணக்கிடுதல், விடை, இதெல்லாம் கரெக்டாக போட்டு அண்டர்லைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும். என்ன முக்கியமான விஷயம்னா ஃபார்முலா கரெக்டாக எழுதணும், அதோடைய ஸ்டெப்ஸ் கரெக்டாக போடுங்க. அது மட்டும் இல்லை ஆன்சர் கரெக்டாக போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கனாலே மேக்ஸிமம் ப்ரெசன்டேஷனுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸ்ட் சமன்பாடு. இந்த நர்ஸ் சமன்பாடுன்றது கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டாஃப். அப்போ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக A to Z எல்லாமே படித்து வச்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது, மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிடும். கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது, டெல்டா ஜியோட வேல்யூ இது எல்லாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி கடைசியில் சமன்பாடோடைய ஆன்சரை வந்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38th கொஷின். இது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டிவ் கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இப்போ நைட்ரோ வடிவம் அப்படின்னு எழுதி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு நீங்கள் எழுதும் போது அது உங்களுக்கு கீ பாயிண்ட் மாதிரி தெரியும். அப்போ வந்து டக்குன்னு கரெக்ஷன் பண்ணி ஸ்டாஃப் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஷினில் 2 ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ன்னு சொல்லி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 2வது கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்டைட்டில் ஒன்று போட்டுக்கோங்க, 1 2 3. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் அட்டர் பண்ணுறது ஈஸி. ஏன்னா இவ்வளோ பெரிய பேராகிராஃப் எழுதி நீங்கள் மார்க்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி குட்டி குட்டி கீ பாயிண்ட்ஸ் வச்சு எழுதிக்கலாம்.
இப்போ பாருங்கள் ரைபோசோமல் ஆர்என்ஏ, மெசேஞ்சர் ஆர்என்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்லி இது 3 எழுதுனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு 2.5, அதுக்கு 2.5, 5 மார்க்ஸ் நீங்கள் இதிலே வாங்கிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.